பேங்க் அண்ட் மணி எப்படி உருவாச்சு? பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்களாமா, அவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும். இப்போ ஒரு ஃபார்முக்கு ஏதாவது டூல் வாங்கணும்னா டூல் மேக்கர் கிட்ட போய் அந்த டூலை வாங்கிட்டு அவர் வந்து நான் உனக்கு அப்புறம் பே பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவாராமா. அப்படி சொல்லிட்டு போய் வாயாலே சொல்லிட்டு போயிடுவாராமா. திரும்ப வந்து பே பண்ணிடுவாராமா. இதுக்கப்புறம் வந்தது தான் பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச். அதாவது காமன் கூட்ஸ் கொடுத்து திரும்ப உனக்கு வேணுங்கிறத வாங்குறது. ஆனால் இதுக்கு ஒரு பெரிய லிமிட்டேஷன் இருந்துச்சு. அந்த காமன் கூட் வாங்குறவன் இப்போ ஒருத்தன் டூல் பண்ணி அந்த காமன் கூட பார்ட்டர் எக்ஸ்சேஞ்சால் வாங்குறான். அவனுக்கு இப்போ அந்த காமன் கூட் வந்து ரைஸாக இருந்துச்சுன்னா அவனுக்கு ஏற்கனவே வீட்டில் நிறைய ரைஸ் இருந்துச்சுன்னா ரைஸ் தேவைப்படாது. அதனால் அங்கேயே எக்ஸ்சேஞ்சு நடக்காது. அதனால் இதுக்கப்புறம் வந்து தான் இந்த கோல்டு காயின் சில்வர் காயின்லாம் இது வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாகவே மாறிடுச்சு. காமன் கூட்ஸ் மாதிரி இல்லாமல் நீங்கள் இது எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா அது வேல்யூபிள், ஏன்னா அது கோல்டு அண்ட் சில்வர். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கண்ட்ரி டு கண்ட்ரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நிறையா கோல்டு காயின்ஸ் தூக்கிக்கிட்டே தெரிய வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ ஒரு சைனாலேருந்து யூரோப் போகிறான்னா பின்னாடி அவ்வளோ பெரிய கோல்டு காயின் தூக்கிட்டு இப்படி போக முடியாது. அது கஷ்டம் இல்லை. அதனால் இந்த கோல்டு மேக்கர்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, உங்கள் கோல்டை நீங்கள் எங்ககிட்ட தாங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறோம். அதுக்கு நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு பேப்பர் தரோம். அந்த பேப்பரை வச்சு நீங்கள் எந்த கோல்டு மேக்கர் கிட்ட போய் தந்தாலும் அந்த பேப்பரை நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே போதுன்னு உங்களுக்கு தெரியும். இது போனதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கோல்டு தூக்கிட்டு இல்லாமல் கோல்டு அவங்ககிட்ட டெபாசிட் பண்ணிட்டு அந்த பேப்பரை தூக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம எதுக்கு போய் அங்கே டெபாசிட் பண்ணி கோல்டு வாங்கணும்னு அவங்க பேப்பரே எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச இந்த பேங்க், அதாவது இந்த கோல்டு மேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளில கோல்டை விடாமல் இப்போ எவனாலும் வந்து எனக்கு கொஞ்சம் லோன் தாப்பா அப்படின்னு தரும்போது கோல்டு தராமல் அவனுக்கு வந்து அந்த பேப்பரே தராங்க. பேப்பர் தரும்போது இப்போ அந்த 100 கோல்டு காயினுக்கு பேப்பர் தரான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் போய் அந்த 100 கோல்டு காயினுக்கு எங்கேயாவது வாங்குறான். அப்போ என்ன ஆகுது, எக்கனாமியில் 100 காயின் அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த கோல்டு மேக்கர்ஸ் கிட்ட 100 காயின் கம்மியாக இருக்குது. அதனால எக்கனாமியில் 1200 பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட 1100 தான் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ இவங்க எல்லாரும் வந்து என்னோடய கோல்டு காயினை தாடான்னு கேட்டால் இவங்ககிட்ட 100 கம்மியாக இருக்குமே. நீங்கள் 12th எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பேங்கிங்னு ஒரு சாப்டரில் பண்ணுற முக்கியமான அசம்ஷன் எல்லாரும் வந்து அவங்க காசை வாங்க மாட்டாங்க. இப்போ அந்த கோல்டு மேக்கர்ஸோட பேங்க்கை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த பேப்பர்ஸோட டிஜிட்டல் மணியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனோட மணி அண்ட் பேங்கிங் உங்களுக்கு வந்துடும். அதனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்